ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தை வந்து இந்த சீசன்ல முத்துக்குமரன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இந்த சீசன்ல பார்க்கப்பட்டுச்சு. முத்துக்குமரன் எல்லாரையும் வந்து மண்டைய கழுவுறாரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து முத்துக்குமரன் மண்டைய கழுவலையா? எப்படிக்கா நீங்க கழுவ முடியும் மண்டைய? அவங்க என்ன குழந்தைங்களா? நான் என்ன பால்வாடியில் டீச்சராக போயிருக்கேன். முத்து பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மைண்ட் கேம், யார்கிட்ட எப்படி பேசி ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோன்ற ஒரு மைண்ட் கேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிக் பாஸ். நான் அதை உண்மையா பாராட்டுறேன். அது ஸ்டார்டிங் டே ஒன்ல இருந்து நான் உங்ககிட்ட எனக்கு ஷாக்கா இருந்தது முத்துக்கிட்ட அதை பார்க்கும்போது. சின்ஸ் ஐ நோ யூ, ஒருத்தர் நீங்க மைண்ட் கேம் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது வந்து இது உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்ததா? ஆமா, இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தை வந்து இந்த சீசன்ல முத்துக்குமரன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இந்த சீசன்ல பார்க்கப்பட்டுச்சு. ஸ்ட்ராட்டஜினா ஒரு ஐடியா தான்க்கா. ஒரு கேம் அணுகும் போது ஒன்றும் இல்லை, இங்க இருந்து கீழே கார் பார்க் பண்ண போறீங்க, லிஃப்ட்ல போறீங்களா படியில போறீங்கன்னு யோசிப்பீங்கல்ல, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு யோசனை வச்சுக்க போறோம். இந்த விளையாட்டு அணுகிறதுக்கு முன்னாடி நான் மேடையில் சொன்னேன், இந்த விளையாட்டுல என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சேதனை கேட்டிருப்பாரு. தமிழ் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். தமிழ் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா நேர்வோட பேசுன்னு சொல்லி கொடுங்க. எங்கேயா தப்பு பண்றியா அதை திருத்திக்க, வேற யாரும் தப்பு பண்றானா தைரியமா தட்டிக்கல். இது மூணு தான் என் ஸ்ட்ராட்டஜி. இது மூணு தான் இந்த கேம் அணுகிறதுக்கு நான் கொண்டு வந்தது. ஏன் அவங்களால பேசி எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் யோசிச்சதான். பாய்ஸ் டீம் ஒரு கட்டத்தில் என்ன விமர்சனம் வந்துச்சு, முத்துக்குமரன் சொல்றதுலாம் தலையாட்டுறாங்க. எல்லாருக்கும் அதே ஐடியா தான். ஒரு விஷயத்தை இப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும் தோணுச்சு. ஆனா 8 பேர்ல நான் 15 வருஷமா என்ன பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை சரியா பேசுறதுக்கு ஒரு பயிற்சி பண்ணியிருக்கேன். இப்ப விஷாலால வந்து டக்குன்னு கவுண்டர் அடிச்சிட முடியும், அருணால ஒரு விஷயத்தை வந்து கதை வடிவத்தில் சொல்லிட முடியும். இப்படி மஞ்சரிக்கு, ஜாக்லினுக்கு, தீபகண்ணனால எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இந்த கையாள முடியும், நம்மளால முடியாது, கோவப்பட்டுருவோம். இப்படி எல்லாருக்கும் ஒண்ணு இருக்குல்ல, இதுல பேசுறது நம்ம கை கொடுத்துச்சு. எல்லாரும் யோசிச்சு அதை ஆர்டிகுலேட் பண்றதப்போ இருக்கிற 3 செகண்ட்ல நான் அதை பிரசன்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் இதை தான் நாங்க சொல்ல வரோம் அப்படின்னு அதை ஆமோதிச்சுட்டாங்க. அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முத்துக்குமரன் எல்லாரையும் வந்து மண்டைய கழுவுறாரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து சேர்ந்துருச்சு. எப்படிக்கா நீங்க கழுவ முடியும் மண்டைய? அவங்க என்ன குழந்தைங்களா? நான் என்ன பால்வாடியில் டீச்சராக போயிருக்கேன். உங்களோட பாண்டிங் கண்டிப்பா ஐ திங்க் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அது தீபக் அவர்களோட இருக்கட்டும், ஜாக்லின். சொல்லுங்க, அந்த பாண்டிங் எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது? இந்த வீட்டுல போயிட்டு இப்படி ஒரு அழகான நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரு கூடயுமே நான் ஒரு சின்ன கோடு வச்சுக்குவேன். அந்த கோட்டை கடந்து நானும் போக மாட்டேன், யாரையும் போக விட மாட்டேன். அது பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சி போகும்போது அந்த நிகழ்ச்சியே வந்து ஒருவர் முன்னேறுகிற நிகழ்ச்சி. இப்போ இன்னொருத்தரை பிடிச்சி காலவாரி விட்டு இழுத்து விட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தர் கூட நட்பு பாராட்டிங்க வைங்களேன், அவர்கிட்ட குறை சொல்கிறதே உங்களுக்கு சிரமம். இப்போ கடைசியாக வந்து என்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் எதிர்த்து கேட்டேன், முத்துக்குமரன் ஏன் தீபகண்ணை மட்டும் எதிர்த்து கேட்கல? ரொம்ப முக்கியமான காரணம், நான் எதிர்த்து கேட்குற மாதிரி அவர் எதுவும் நடந்துக்கல. அது ஒன்று. இன்னொரு காரணம், ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாருனாலும் அவரை சபையில் வச்சு கேட்காம தனியாக போய் அண்ணன் இங்கே நீ ஏதோ லேசாக கோபுற மாதிரி இருக்கேனே அப்படின்னு சொல்கிற ஒரு பாண்டுக்குள்ளே போயிட்டோம். இது ஆனந்தி கடைசியாக வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, முத்து தீபக் வெளில போனது, நான் தீபக் வெளில போனதுக்கு என்ன காரணம் தெரியாமல் வீட்டுக்குள்ள கிறுக்கு பிடிச்சி அலைய ஆரம்பிச்சிட்டேன். ஏன் வெளியே போச்சேன்னே, ஏன் வெளியே போச்சேன்னே. அப்போ ஆனந்திட்ட கேட்குறப்போ ஆனந்தி சொன்னாங்க, அவர் ஹீரோவாக இருந்தார் முத்து, ஆனால் அவருக்கு வில்லன் இல்லாமல் போயிடுச்சு இந்த விளையாட்டில். ஒருவேளை நீ தீபக்கண்ணை ஏற்றுன்றதா தீபக்கண்ணை ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பார். எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. இதை தான் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது நினச்சிட்டு போகிறேன். யார் ஒரு கூடையும் நம்ம நட்பு ரீதியாக ஒன்றா ஆகலைனாலும் அந்த விளையாட்டை நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம டே பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டோம், நம்ம டே ஃப்ரெண்டாக இருக்கோம், நாமினேஷன் ரூமில் போய் நான் நாமினேட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை விட மோசமான விஷயம் ஏதாவது இருக்கா? நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் எதார்த்தமாக பக்கத்தில் யார்ட்டையும் அதை சொல்லிடுறேன், அது எவ்வளோ தப்பு. அப்போ பாண்டுக்குள்ளே போனால் தானே அந்த சிக்கல். நான் இங்கே வந்து இதுக்கு விளையாடுறதுக்கு, நான் இங்கே வந்து இதுக்கு எனக்கு சரின்னு தோன்றது சரின்னு, தப்புன்னு தோன்றது தப்புன்னு சொல்கிறதுக்கு. இப்போ மஞ்சரிக்கு எனக்குமான இணக்கம் என்னன்னா, மஞ்சரி தப்புனா மூஞ்சிக்கு நேரம் தப்புன்னு சொல்ல முடியும், தீபகண்ணை தப்புனாலும் மூஞ்சிக்கு நேராக தப்புன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த நட்பு இருக்குல்ல, நீங்கள் தப்புனா நீங்கள் தப்புன்னு நான் உங்களுக்கு சொல்கிற உரிமையை கொடுக்குற நட்பு இருக்குல்ல, அது பிக் பாஸ் வீட்டில் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்.